வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான கோழி ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு மருத்துவம் உள்ள கோழி ரசம். இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு நல்ல ரசம்னு சொல்லலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மிதமான தீயில் வச்சுருக்கேன் கடாயை. இதில் 150 கிராம் எலும்பு இருக்கிற பீஸாக கோழி பீஸு சேர்த்துருக்கேன். இந்த கோழி பீஸு நல்லா வேகணும். வெந்து அந்த கோழி இது சத்து அந்த தண்ணியில் இறங்கணும். அதுதான் ரசம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதே போல் மல்லித்தண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2 எண்ணுக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இது இத்தனையும் சேர்த்து மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி விடுங்க. கொதி வந்ததும் நம்ம சோம்பு, சீரகம், அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இத்தனையும் அளவு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அத்தனையும் சேர்த்து இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடணும். இந்த சம்மர் சீசனில் வர காய்ச்சல், அப்புறமா இந்த தொண்டை வலி, ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டு தொண்டையெல்லாம் வலிக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த ரசம் ஒரு அருமையான ஒரு லைட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஹெவியாக சிக்கன் சூப்பு மசாலாலாம் சேர்த்து பண்ணோம்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். இது நல்ல ஜீரண சத்து கூட நல்லா இருக்குது. இதில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நாட்டி கோழி கடித்தா அதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் இந்த கோழியை இருத்து அந்த கோழி துண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசத்தை இருத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அதே கடாயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதில் ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 இனுக்கு அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சமமான அளவில் மிளகுத்தூள், சீரகத்தூள் ஒன்றா சேர்த்துருக்கேன். இந்த நறுக்கி வச்சுருக்க கோழியை சேர்த்துருக்கேன். இத்தனையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும். இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இருத்து வச்சுருக்க அந்த ரசத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை முடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை சேர்த்து நம்ம இது சுட சுட பரிமாறிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நாட்டி கோழி சாப்பிட்றதாங்க, நாட்டி கோழியில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை நன்றி, வணக்கம்.